Hey guys, welcome back to another மனிதர்கள். நம்ம சேனல்ல வந்து நிறைய TNPSC UPSC கான புக்ஸ் எல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணிருந்தோம். நிறைய பேரை போய் சேர்ந்திருக்கும். ஏனா சில பேருக்கு வந்து புக் எப்படி இருக்கும் அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் இருக்கும். நம்ம ரிவ்யூஸ் வந்து அந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணலாமா வேண்டாமா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இல்லையா அப்படினு சொல்றதுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து பழனியப்பா பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிகேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கோனார் தமிழுரை கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சின்ன வயசுலலாம் ஸ்கூலில் படிக்கும்போது கோனார் தமிழுரை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கும். ஸோ அந்த கோனார் தமிழுரை பதிப்பகம் அதாவது கோனார் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான புக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நம்மகிட்ட வந்து 6 புக்ஸ் வந்து ரிவ்யூக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு செட் ஆஃப் 6 புக்ஸு. அதில் என்னென்ன அப்படின்னா கோனார் டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் அப்படின்னு ஒரு புக்கு. இந்த புக்குடைய ப்ரைஸ் வந்து 400 ரூபா. அடுத்தது டிஎன்பிஎஸ்சி பொது அறிவு ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து அது ஒரு புக் கொடுத்துருக்காங்க. இந்த புக்குடைய விலை 350 ரூபாய். இந்த புக் வந்து டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் வந்து மார்க் டெஸ்ட் 25 மாதிரி வினாத்தாள்கள் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட கொஸ்டின் இதில் கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த புக்குடைய விலை 250 ரூபா. அடுத்தது பொது தமிழ் இலக்கணம் இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் அவரது தமிழ் தொண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு இ அந்த பகுதி இ சொல்லுவோம். குரூப் 4 எக்ஸாம்லையும் சரி குரூப் 2 எக்ஸாம்லையும் சரி தமிழ் ஜென்ரல் தமிழ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா. அதில் வந்து டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் இதை வந்து 3 புக்காக கொடுத்துருக்காங்க. இதில் இலக்கணம் தனியாக ஒரு புக்கு, இலக்கியம் தனியாக ஒரு புக்கு, அடுத்தது தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு தனியாக ஒரு புக்கு. மொத்தமும் இந்த 3 புக்கும் சேர்த்து 800 ரூபா சொல்கிறாங்க. இதில் வந்து இன்னும் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் ஒன்று இருக்குது. என்ன ஆஃபர்னா இந்த கொஷின் பேங்க் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வினாத்தாள் மட்டும் இல்லாமல் மீதி இருக்கிற 5 புக்கும் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து 1550 ரூபா வரும். ஸோ அவங்க வந்து வெறும் 999 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க காம்போ ஆஃபராக இந்த 5 புக்கும் ஒட்டுக்கு. அதாவது இந்த இலக்கணம் இலக்கியம் இந்த இ இதை ஒரு செட்டு அப்படியேவும் பொது அறிவும் பொது தமிழும் இந்த 2 புக்கு இதை வாங்கிட்டிங்கன்னா 1000 ருபீஸ் 999 1000 கூட இல்லை 1000 ரூபாய்க்கு 1 ரூபா குறைவு 999க்கு கொடுக்குறாங்க. இந்த கொஷின் பேங்க் வந்து தனியாக வாங்கணும்னு நினைக்கிறாங்க தனியாக வாங்கிக்கலாம். இது வந்து 250 ரூபா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த புக்ஸுடைய டீட்டெயில்டு ரிவ்யூஸ் என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அந்த கண்டென்ட்டுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன். சாப்டராக சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த புக் வேணுமோ அந்த புக் செலக்ட் பண்ணி சாப்டராக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த கண்டென்ட் எவ்வளோ டெப்த்தாக எடுத்திருக்காங்க நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லைங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கோனார் டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் 2012லேருந்து 2024 வரையில் நடைபெற்ற 65 எக்ஸாமில் என்னென்னலாம் தமிழில் கொஷின் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே டாபிக் வைஸாக பிரித்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 5000க்கும் அதிகமான வினாக்கள் இடம்பெற்றுள்ளன. 5000க்கும் மேற்பட்ட வினாக்கள் இருக்குது. இதில் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தலைப்பு வாரியாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்கும் அதில் கேட்கப்பட்ட கேள்விகளும் இதில் வந்து கொஷின் பேங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேங்க் வந்து பொது தமிழுக்கானது ஃபுல் அண்ட் ஃபுல். சேம் ஆஸ் முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான். அதில் வந்து சிலபஸ் எப்படி கொடுத்துருப்பாங்க நமக்கு தெரியும். டிஎன்பிஎஸ்சியில் பப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பப்ளிகேஷன் வந்து திருச்சி, சேலம், கோவை, ஈரோடு இந்த 4 கிளைகள் இருக்குது. இது எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். பகுதி அதில் வந்து இலக்கணம் நமக்கு தெரியும். பகுதி ஆல இலக்கியம், பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இது கொஷின் பேங்க்கு 2 புக்கு இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கொஷின் பேங்க் தனியாக இருக்குது, பொது தமிழுக்கான நோட்ஸ் தனியாக இருக்குது. அதாவது இ அது வந்து தனித்தனி புக்காக போட்டிருப்பாங்க. இது வந்து கொஷின் பேங்க். ஸோ இதில் வந்து பாடத்திட்டம் எப்படி இருக்குங்கிறத டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அதோடைய ஜென்ரல் தமிழுடைய பாடத்திட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு டாபிக் வைஸாக கொடுத்துருக்காங்க. பொறுத்துதல் ஆரம்பித்து பழமொழிகள் வரைக்கும் இருக்கும் பகுதி ஆல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெயர் சொல்லின் வகை அறிதல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அதில் வந்து இப்போ ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துட்டோம்னா கீழ்காணும் சொற்களில் தொழிற்பெயர் அல்லாததை அறிக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் என்னவோ அதை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து குரூப் 2 எக்ஸாம் 2013ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி வந்து ஒரு டாபிக்னால் பெயர் சொல்லின் வகை அறிதல்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸாமில் வந்திருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் எடுத்து தனியாக டாபிக் கீழே கொண்டு வரும்போது நம்ம தனித்தனியாக டாபிக் வைஸ் படிச்சுக்கலாம். ஸோ எந்தெந்த எக்ஸாமுங்கிறதையும் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இலக்கணம் 2ல் மதிப்பீட்டு தேர்வு மற்றும் தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள். இது வந்து பாடத்திட்டம் வாரியாக கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பாடத்திட்டம் எப்படி இருக்கோ அந்த டாபிக் கீழே கொஷின் தனியாக எடுத்து கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் இலக்கணம் 2ன்னு கொடுத்து மதிப்பீட்டு தேர்வு மற்றும் தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சேர்த்தெழுதுக சொல்லுக்கான பொருளை தேர்வு செய்தல் எழுத்து சொல் பொருள் குறுக்கம் பால் குற்றியலுகரம் முற்றியலுகரம் பகுப்பு உறுப்பு இலக்கணம் யாப்பு இலக்கணம்
இது எல்லாமே இலக்கண குறிப்புங்கிறதுல டாப்பிக்கில் வந்துடும். இருந்தாலும் தனித்தனியாக அது வந்து கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால் ஸ்பெசிஃபை பண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது எல்லாமே இலக்கண குறிப்பில் வந்துடும் உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் புணர்ச்சி விதிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோன்னா, மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி? EOI குரூப் 3 எக்ஸாம் 2019 மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி? இயல்பு புணர்ச்சி, திரிதல் புணர்ச்சி, தோன்றல் புணர்ச்சி, கேடுதல் புணர்ச்சி. ஸோ ஆன்சரை வந்து உங்களை ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இலக்கணம் 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ் தகுதித்தேர்வு மட்டுமே பெரும்பாலும் கேட்ட தலைப்புகள், அதாவது கம்பல்சரி எக்ஸாம் இருக்கு இல்லையா, தமிழில் 40 மார்க்ஸ் வாங்கணும், அந்த கட்டாய தேர்வில் மட்டுமே கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ தகுதி தேர்வுக்கு எப்படி, அதாவது மதிப்பீட்டு தேர்வுக்கு எப்படி கேட்குறாங்க, தகுதி தேர்வுக்கு எப்படி கேட்குறாங்கிறத உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும் இந்த டாபிக் பிரிக்கிறதுனால. இப்போ செங்கற்பட்டு மருவு பெயர் எழுதுக. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் 2022 கேட்டது. ஊர் பெயரின் மருவு. செங்கை அப்படிங்கிறதா செங்கல்பட்டு அப்படின்னு மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஊர் பெயரின் மருவு. உதகமண்டலம், உதகை. புதுக்கோட்டைங்கிறதா புதுகை தான் மருவு சொல். இது வந்து எப்படி என்னென்ன எக்ஸாமில் கேட்டிருக்கு அப்படிங்கிறது டீட்டெயிலாக அவங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த புக்கு இன்னும் நிறையா அதில் டீட்டெயில்ஸ் இருக்குது. இதை வந்து புக்கை வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சில டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். இதுதான் புக்குடைய பேக் சைடு. ஸோ காய்ஸ், இந்த புக்குடைய ரிவ்யூ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த புக்கு தனியாக வாங்கிட்டீங்கன்னா 400 ருபீஸ் போட்டிருக்காங்க. தனியாக இந்த புக்குடைய விலை 400 ருபீஸ். டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ். அடுத்த புக்கு கோனா டிஎன்பிஎஸ்சி பொது அறிவு ஜென்ரல் ஸ்டடீஸ். இதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள், குரூப் 4 தேர்வுக்கானது என்னென்ன சிறப்பு அம்சங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்னென்ன தலைப்புகளில் வந்து துணை தலைப்புகள்லாம் இருக்கோ அது டாபிக் வைஸ் எடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் டாபிக்ஸ் என்னென்னா, தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அறிவியல் இயக்கம், தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு, பொது அறிவியல், இந்திய தேசிய இயக்கம், இந்திய பொருளாதாரம், இந்திய ஆட்சியியல், புவியியல். ஸோ இதை வந்து இந்த டாபிக் வைஸில் உள்ள நோட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டெக்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதான் இண்டெக்ஸு. பொது அறிவியல், இந்தியாவின் புவியியல், இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு, இந்திய ஆட்சியியல், இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். 8 டாப்பிக்காக பிரிச்சிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு எடுத்துருவோம். 166. எஸ், இதில் வந்து இந்திய வரலாறு மற்றும் பண்பாடுக்குள்ளே சப்டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சிந்து சமவெளி நாகரிகம் என்ன பேஜ், குப்த பேரரசு, தில்லி சுல்தான்கள், முகலாயர் மற்றும் மராத்தியர்கள், விஜயநகரம் மற்றும் பாமனி அரசுகளின் காலம், இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களின் தொடர்ச்சியும், இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம். ஸோ நமக்கு வந்து சப்டைட்டிலும் இதில் வந்துடும். வரலாறுனா என்னென்னலாம் இதில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் குப்த பேரரசு எடுத்துக்குவோம். முதலாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்கிறாங்க. முதலாம் சந்திரகுப்தர் கடோத்கஜனின் மகன். முதலாம் சந்திரகுப்தர் அரச குடும்பத்தைச் சேர்ந்த குமாரதேவியை மனம் புரிந்தார். குமாரதேவி லிச்சாவி என்ற அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர். லிச்சாவையா என்ற வாசகத்துடன் கூடிய தங்க நாணயம் முதலாம் சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டதாக கருதப்படுகிறது. பழமையான, அதாவது இது கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், லிச்சாவி, லிச்சாவையா. அடுத்து பழமையான கன சங்கங்களில் ஒன்று லிச்சாவி. லிச்சாவி அரசின் உதவியோடு தன்னுடைய ராஜ்ய எல்லையை விரிவாக்கி கொண்டார் முதலாம் சந்திரகுப்தர். ஸோ முதலாம் சந்திரகுப்தரை பற்றி ஒரு 5 டாபிக் அப்படின்னா படிச்சிட்டோம் அப்படின்னா, சந்திரகுப்தரை பற்றி ஒரு 5 டாபிக் படிக்கும்போது ஒரு ஆப்ஷனாக கேட்கும்போது நம்ம இதில் எலிமினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். முக்கியமான வார்த்தைகள் எல்லாமே ஹைலைட் பண்ணி உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்திய தேசிய இயக்கம் பார்க்கலாம். 327. எஸ், இந்திய தேசிய இயக்கத்தில் தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடர்கால எழுச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ், தலைவர் உருவாதல். அதில் வந்து அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வ.உ. சிதம்பரனார், ஜவஹர்லால் நேரு, காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூர், சுப்பிரமணிய சிவா. விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள், அகிம்சை முறையின் வளர்ச்சி, இந்திய விடுதலை இயக்கம், விடுதலை இயக்க காலத்தில் காங்கிரஸ் கூட்டங்கள், வகுப்புவாதம் மற்றும் தேசிய பிரிவினை. இந்த டாப்பிக்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தலைவர்கள் உருவாதல்ங்கிற டாப்பிக்கில் 341வது பக்கத்தில் நாம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா B.R. அம்பேத்கர்.
ஸோ அம்பேத்கர்னால் யார்? அம்பேத்கர் மராத்திய குடும்பத்தை சேர்ந்தவர். இவருடைய ராம்ஜி சக்பால் பீமா பாய் அப்படிங்கிறவங்களுக்கு 14வது குழந்தையாக பிறந்தவர். ஸோ இப்போ மகர் என்னும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர் அம்பேத்கர். அவருடைய படைப்புகள்லாம் என்ன, அவர் வாங்கின விருதுகள்லாம் என்ன, அவர் வந்து அரசியலமைப்புக்கு என்னென்ன சேவைகள்லாம் பண்ணியிருக்காரு, ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்படி டாபிக் வைஸாக படிக்கும்போது நமக்கு ஈஸியாக அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ காய்ஸ், இந்த புக்குடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 rupees. காய்ஸ், அடுத்தது கோனார் டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் 25 பொதுத்தமிழ் மாதிரி வினாத்தாள்கள், மாடல் கொஸ்டின் பேப்பர். 2000க்கும் மேற்பட்ட வினாக்கள் கொடுத்துருக்காங்க. புதிய சமச்சீர் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வினாக்கள் எடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 2100 கொஸ்டின் இதில் இருக்குது. இன்னும் 25 மாதிரி தேர்வுகளுக்கான வினாத்தாள்கள் விடைகளுடன் கொடுத்துருக்கோங்க. பாட புத்தகம் அடிப்படையில் தேர்வு வினாக்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. முழு மதிப்பெண்கள் பெறுவதற்கு பயிற்சி பெற்றுவிடும் வகையில் நூல் உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது பாட புத்தகம்னா உங்களுக்கு லெசன் எப்படி இருக்கோ, அந்த இண்டெக்ஸ் காமிச்சா உங்களுக்கு புரியும். இப்போ 6ஆம் வகுப்பு எடுத்துட்டிங்கன்னா முதல் பருவம் அப்படின்னா அதில் வந்து 100 கொஸ்டின், 2ஆம் பருவம் புக்கில் இருந்து 100 கொஸ்டின், 3ஆம் பருவம் 100 கொஸ்டின். அதே மாதிரி 7ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த பருவம் தனியாக பிரிச்சிருக்காங்க. 8ஆம் வகுப்புலேருந்து பாடம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால் இயல் தனியாக பிரிச்சிருக்காங்க. 1, 2, 3 அதில் 100 கொஸ்டின். 8ஆம் வகுப்பு இயல் 4, 5, 6 அதில் 100 கொஸ்டின். 8ஆம் வகுப்பு இயல் 7, 8, 9 ஒரு 75 கொஸ்டின். ஸோ இப்படி இயல் பாடம் வைஸாக படிக்கும்போது நீ இப்போ ஒரு புக் எடுத்து படிக்கிறீங்க, ஸ்கூல் புக்கில் அந்த பாடத்தை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த பாடத்தை முடிச்சுட்டு நீங்கள் இதில் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பருவத்துக்கு 100 கொஸ்டின் கிடைக்குது. ஸோ நம்மளை டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 9ஆம் வகுப்பில் முதல் 2 இயலில் 100 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பக்க நம்பர் 69. இதில் பாருங்கள், 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1, 2லேருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. தமிழின் இனிமை, இலக்கிய வளம், பாச்சிறப்பு, சுவை, அழகு, திறம், தகுதி ஆகியன எவ்விலக்கியத்தில் விரவியுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். இதில் வந்து தமிழ் வீடு தூதுங்கிறது ஆன்சரு. அடுத்தது சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு? பாரதியார், பாரதிதாசன், திருவள்ளுவர், ஔவையார். இதில் வந்து ஔவையாருங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து ஆன்சரும் வந்து உங்களுக்கு 100 கொஸ்டினுக்கு பின்னாடியே ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. எஸ், தமிழ் இயல் 1, 2 விடைகள், 1க்கு டி, 2க்கு டி. ஸோ நமக்கு வந்து இதில் டெஸ்ட் பண்ணிவிட்டு பின்னாடி ஆன்சரை பார்த்து நம்ம கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பாடம் முடிந்ததும் அந்த பாடத்தை நம்ம தெளிவாக படிச்சிருக்கோமா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த புக்கு ஃபுல்லாகவே 12th வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. 12ஆம் வகுப்பு வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் 6 முதல் 12 வரை உள்ள முழு மாதிரி தேர்வு 2 கொடுக்குறாங்க, ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ அந்த ஃபுல் டெஸ்ட் கொஸ்டினும் பின்னாடி கொடுத்துருக்காங்க. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள முழு மாதிரி தேர்வு. உங்களுக்கு தமிழ் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா இந்த புக்கு வாங்கிக்கலாம். இந்த புக்குடைய பேக் வியூ தான். இந்த புக்குடைய விலை வந்து 250 ரூபா சொல்கிறாங்க. ஸோ தமிழுடைய மாடல் டெஸ்ட்டு 25 டெஸ்ட். அடுத்தது தமிழ் பொதுத்தமிழில் ஆ ஆ ஈல முதல் புக்கு ஆ இலக்கணம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது தனி புக்கு. மொத்தமாக இந்த இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் சேர்த்து 800 ரூபா சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த இலக்கணம் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். புக்குடைய ஃப்ரண்ட் வியூ தான். இதில் குரூப் 4 விஏஓ, குரூப் 3, குரூப் 6, அடுத்தது குரூப் 7A, குரூப் 7B, குரூப் 8, டெட்டு, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ஜெயிலர் எக்ஸாம், ஐஏஎஸ் உட்பட அனைத்து தேர்வுகளுக்கும் வந்து பயன்படும்னு சொல்கிறாங்க. இந்த புக்குடைய ஃப்ரண்ட் வியூ. புதிய பாடத்திட்டத்தின்படி அமைந்த 21 இலக்கண பிரிவுகள். இலக்கணத்தை வந்து 21 பிரிவு டாப்பிக்காக பிரிச்சிருப்பாங்க. 1187 கொஷின் வந்து இதில் வந்து வினா விடைகள் கொடுத்துருக்காங்க. பின்னாடி மொத்தமாக இந்த நம்ம புக்கை முடிச்சுட்டு இந்த புக்கில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து 1187 கொஷின் பின்னாடி இருக்குது. நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களை நீங்களே. அனைத்து இலக்கண பகுதிகளுக்கும் விளக்கமான பாடங்கள் இருக்குது. இதுவரை தேர்வில் இடம்பெற்ற வினா விடைகளும் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வு வினாத்தாள் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதே தான் இங்கேயும் இலக்கணம் வந்து மொத்தம் எத்தனை டாப்பிக்காக பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். பிரித்தது போக பழமொழிகள் வரைக்கும் பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுவரை தேர்வில் இடம்பெற்றவை. தேர்வில் இடம்பெற்றவைனா கொஷினாக அவங்களுக்கு கொடுக்கல, அதை நோட்ஸாக கொடுத்துருக்காங்க. கொள்குறி வகை வினா விடைகள் அது வந்து 1187 கொஷின் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. நம்ம இந்த புக்கில் என்ன படிச்சிருக்கோமோ அதை நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. 2022ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வு வினாத்தாள் ஒரு எக்ஸாம்பிள் மாடல் கொஷின் பேப்பர். இப்போ நோட்ஸ் எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். விடைக்கேற்ற வினா அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்துக்கும். விடைக்கேற்ற வினா அதான் டாப்பிக்கு. சிக்கனம் சிறப்பை முன்னேற்றம் தரும் இப்படி கொடுத்துருவாங்க கொஸ்டின். அதுக்கான வினாவை தேர்வு செய்யுன்னு சொல்லுவாங்க. 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து சிக்கனம் எதை தரும் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இவங்க வந்து 4 ஆப்ஷன் கொடுக்குது. இது நோட்ஸ். ஆக்சுவலி இது வந்து நோட்ஸுக்கான டிஎன்பிஎஸ்சி இலக்கணத்துக்கான நோட்ஸ் இந்த புக் ஃபுல்லாகவே.
அப்புறம் வாக்கிய வகைகள் என்னென்னு தெரியும் நமக்கு. எந்த செய்தி வாக்கியமா, கட்டளை வாக்கியமா, எதிர்மறை வாக்கியமா, தொடர் வாக்கியமாங்கிறத தனித்தனியாக இதில் படித்து பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ தனித்தனி டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 226 பக்கத்தில் இதுவரையில் தேர்வில் இடம்பெற்றவை. நமக்கு வந்து இதுவரையும் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளாக கொடுக்காம அந்த நோட்ஸாக கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் இந்த ஏரியாவில் இருந்தால் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த டாப்பிக்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஆல் கொஸ்டின் வந்து அனலைஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நோட்ஸாக நமக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. அடுத்தது மொத்தமாக 1187 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த புக்கை பற்றி, இந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை வச்சு 1187 கொஸ்டின்ஸு, அதனுடைய ஆன்சர்ஸும் பின்னாடி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு இந்த கொஷின் பேங்க் போதும். இலக்கணத்தை ஃபுல்லாக 2022ஆம் ஆண்டு டிஎன்பிசியில் கேட்ட ஒரு கொஷின் வந்து மாடல் கொடுத்துருக்காங்க, பொதுத்தமிழ். அடுத்த புக்கு இலக்கியம், அதாவது பகுதி ஆல இலக்கியம் 2வது. இதுவும் சேம் தான், ஐஏஎஸ் உள்ளிட்ட அனைத்து டிஎன்பிசி தேர்வுகளுக்கும் யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. 1400 கொள்குறி வகை வினாக்கள். இதில் வந்து அதில் 1187 கொடுத்துருந்தாங்க போன புக்கில். இலக்கணத்தில், இலக்கியத்தில் வந்து 1400 கொஷின் கொடுத்துருக்காங்க. அனைத்து பகுதிகளுக்கும் விளக்கமான விடைகள், சேம் அதே டீட்டெயில் ஆன்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு இண்டெக்ஸ் பார்த்துருவோம். என்னென்ன இலக்கியத்திலேருந்து கேட்டிருக்காங்க. திருக்குறள், இலக்கண நூல்கள், சங்க இலக்கியம், சங்கப்புலவர்கள், காப்பியம், கம்பராமாயணம், ராவண காவியம், வில்லி பாரதம், பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியங்கள், நாட்டுப்புற பாடல்கள், சித்தர் பாடல்கள், மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், பாடநூல் பாடல்கள், புலவர்கள், சமய முன்னோடிகள், இதுவரை தேர்வு இடம்பெற்ற கேள்விகள், கொள்குறி வகை வினா விடைகள், 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி தேர்வு வினாத்தாள். ஸோ 16 டாப்பிக்காக பிரிச்சிட்டாங்க. திருக்குறள்னால் இப்போ திருக்குறள் பற்றி எக்ஸாம்பிள் திருக்குறள் வேணா, கம்பராமாயணம் போவோம். 88வது பேஜில் கம்பராமாயணம் அதனுடைய பேசிக் டீட்டெயிலு. அதில் வந்து நூல் அரங்கேற்றிய இடம், திருவரங்கம், காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு, என்னென்ன காண்டமாக பிரிச்சிருக்காங்க. 7வது காண்டமான உத்தரகாண்டம் மொட்டக்கூத்தரால் ஏற்றப்பட்டது, அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறாங்க. வடமொழியில் வால்மீகி ராமாயண தழுவி எழுதப்பட்டது. கம்பராமாயண பாடல்கள் சந்தநயம் மிக்கவையாகவும் அழகுணர்ச்சி மிக்கவையாகவும் அமைந்தன. ஓகே, இதனுடைய இப்போ கம்பராமாயணம் என்னங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அடுத்து ராவண காவியம், வில்லி பாரதம், இப்படி இலக்கிய தனித்தனியாக டாபிக் வைஸாக பிரிச்சிருப்பாங்க. இதனுடைய கொள்குறி வகை வினாக்கள் 208வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. 1400 கொஸ்டின் சொல்கிறாங்க. கொஸ்டின் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லா ஏரியாவும் டச் பண்ணால் மட்டும்தான் 1400 கொஸ்டின் எடுக்க முடியும். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸும் இருக்குது. இந்த புக்குடைய ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ தான். அடுத்தது ஃபைனலி இந்த டிஎன்பிசி பொதுத்தமிழில் பகுதி இ, அதில் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு. இதில் 1507 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம், பின்னாடி ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ஸ். புதிய பாடத்திட்டத்தின்படி அமைந்து 21 பிரிவுகள்னு சொல்கிறாங்க. பாடநூல், கவிதைகள், பாடங்கள், இதுவரையில் தேர்வில் இடம்பெற்ற வினாக்கள் விடைகள் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசி தேர்வு வினாத்தாள். எஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர் 1. இதில் அந்த பகுதியில் என்னென்ன சிலபஸ் டாபிக் இருக்குமோ தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பாரதிதாசன், கவிமணி, அதாவது பாடநூல் கவிதைகள் ஆரம்பித்து புது கவிதை கவிஞர்கள், கடித இலக்கியம், நிகழ்கதைகள், சிறுகதை, இந்த மாதிரி சிலபஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி. இப்போ தொல்லியல் ஆய்வுகள்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். 249வது பக்கம். அகழாய்வு செய்தல் என்பது மானுட சமுதாயத்திற்கு அவசியமானது அதாவது புக்கில் எப்படி படிக்கிறோமோ அது வந்து பாயிண்ட்டாக இருக்கும். சென்னை பல்லாவரத்தில் கண்டெடுக்கப்பட்ட கற்கருவி தான் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதமாகும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸ் பாயிண்ட் அவுட்டாக படிக்கும்போது நமக்கு ஈஸியாக புரியும். இதில் வந்து 1507 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கொள்குறி வகை வினாக்கள். எஸ், 1507 கொஸ்டின் இருக்குது. இந்த பாடத்தை ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் 1507 கொஸ்டின் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ 1507 கொஸ்டின் போது மோஸ்ட்லி ஒரு 99% எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ கைஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். புக்ஸு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பழனியப்பா பிரதர்ஸ், அதாவது கோனார் அகாடமியோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் வெப்சைட் கொடுத்துருக்கேன்.
முக்கியமாக அந்த காம்போ ஆஃபர் வந்து ஒன்லி அவைலபிள் இன் வெப்சைட் www.palaniappabrothers.com அந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வேணுங்கிறவங்க அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயிலும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். கண்டிப்பாக விடாமுயற்சியாக படிக்கிற எல்லாருமே உங்களுடைய எக்ஸாமில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.